Hi guys, welcome to Train Sim World 4. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு கூட்ஸ் ட்ரெயினை ஓட்ட போறோம். நீங்க பார்க்கலாம் ரொம்ப லென்த்தான ஒரு கூட்ஸ் ட்ரெயின். நான் ஒரு இந்த லோகோமோட்டிவ் வச்சு தான் ஓட்ட போறோம். and இதே லோகோமோட்டிவ் வச்சு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போட்டுட்டு இருந்தோம். அந்த வீடியோக்கு ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சிச்சு. அதனால தான் திருப்பி இந்த லோகோமோட்டிவ் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த வாட்டி கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக நீங்க பார்க்கலாம் சுத்தி வந்து ஒரு விடிய காரில் 4:30 மணி. இப்போ சுற்றி ஒரே ஃபாகியான கிளைமேட்டாக இருக்குது. தூரத்தில் வந்து இஎம்யூ ட்ரெயின்ஸ் நிற்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி இந்த பக்கம் வந்து நம்மளோட இன்னொரு லோக்கோமோட்டிவ் மாதிரியும் நிற்குது. ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க நம்ம டேரெக்டாக வந்து ட்ரெயின்குள்ளே போகலாம். பேண்டகிராஃப்லாம் ஏறி தான் இருக்குது. ஸோ நம்ம ட்ரெயின்குள்ளே ஏறுவோம். ரைட், இந்த டோரை லாக் பண்ணுறோம். அண்ட் தென் இதுக்கு வந்து டெயில்கேட்லேருந்து ஹெட்லைட்டாக மாற்றிடுவோம். அண்ட் தென் நம்மளுடைய டிரைவர் சீட்டில் உக்காந்துடலாம். ரைட் கேஸ், ஃபஸ்ட் நம்ம கேபின் லைட்டை போட்டுடலாம். நம்மக்கிட்ட ஒரு கீ இருக்குமே, எஸ், ரிவர்சர் ஹேண்டில் போட்டு ரிவர்சரை வந்து ஃபார்வர்டில் வச்சிடலாம். அண்ட் எல்லா பிரேக்ஸும் எங்கேஜ் ஆகிருக்கு. ஸோ பிரேக்ஸை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணுவோம். ஓகே, பிரேக்ஸை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணியாச்சு. அண்ட் தென் மெயின் சர்க்கியூட் பிரேக்கரையும் ஆஃபில் வச்சுருவோம். ஓகே கைஸ், நமக்கு சிக்னலும் க்ரீன் வந்துருச்சு. நம்ம ட்ரெயினும் பார்க்கலாம். லைட்ஸ்லாம் போட்டு ரெடியாக இருக்குது. கிட்டத்தட்ட எவ்வளோ பெரிய லோக்கோமோட்டிவ்னு தெரில கைஸ். இது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப லென்த்தான ஒரு லோக்கோமோட்டிவ் தான். ஐ மீன் லென்த்தான ஒரு கூட்ஸ் ட்ரெயின் தான். லோக்கோமோட்டிவ்ன்ட்டேன். எஸ் கைஸ், ரொம்பவே லென்த்தான ஒரு கூட்ஸ் ட்ரெயின் நம்ம இன்றைக்கி வந்து ஓட்ட போகிறோம். நீங்கள் பார்க்கலாம் ஒரு ஸ்டேஷனை தாண்டி எங்கேயோ இருக்குது. ஸோ ஓகே கைஸ், நம்ம வந்து கிளம்ப ரெடியாக இருக்கோம். நம்ம ஹாரன் அடிச்சுட்டு ட்ரெயினை வந்து கிளப்பலாம். ஓகே, நம்ம ஹாரன் அடித்தாச்சு. ட்ரெயினை வந்து நம்ம ஒரு 20%ல் ஃபஸ்ட்டு போடலாம் கைஸ். ட்ரெயின் வந்து ஸ்பீட் எடுக்கிட்டோம். ஓகே, நம்ம ட்ரெயின் வந்து மூவ் பண்ண ஆரம்பித்தாச்சு. ட்ரெயின் வந்து மூவ் ஆகுது, நீங்கள் பார்க்கலாம். பயங்கரமாக இருக்குல்ல அந்த சிமுலேஷன்லாம். ஸோ நம்ம இருக்கிறது எந்த நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி. ஜெர்மனியோடைய ஒன் ஆஃப் த லோக்கோமோட்டிவ் தான் இது. நான் முன்னாடியே சொன்னேன், ஜெர்மனி நம்ம இந்த லோக்கோமோட்டிவ்க்கும் நம்ம இந்தியன் லோக்கோமோட்டிவ்க்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி. அண்ட் அந்த வந்து நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோலேயே நம்ம அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலாம். அண்ட் நமக்கு வந்து ட்ராக் சேஞ்சிங் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ட்ராக்கையும் சேஞ்ச் பண்ணலாம். சாரி கைஸ். ரைட், ஸோ வந்து நம்ம கொஞ்சம் இந்த யார்டை விட்டு கொஞ்சம் வெளில வந்து மெயின் ட்ராக்கு வந்தோடனே நம்ம வந்து கொஞ்சம் ஸ்பீடாக போக ஆரம்பிக்கலாம். அண்ட் யூஸ்வலி நான் வந்து ஏர்லி மார்னிங் ரைட்ஸை வந்து விளையாட மாட்டேன். ஏன்னா நம்ம பார்க்குறதுக்கும் நமக்கு பெருசாக இருக்காது. பட் இதில் வந்து இந்த ட்ரெயின் சிம் வேர்ல்டு 4 வந்ததுக்கப்புறம் இந்த ஃபாக் சிமுலேஷன்லாம் வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் பார்க்கலாம், ஒரு பயங்கரமான ஒரு ஃபாக் இருக்குது. நான் கேமராவை ட்ரெயின் கிட்டே இருந்து லைட்டாக தூரம் எடுத்துன்னு போகும்போதே பாருங்கள், அது ஒரு பயங்கரமான ஒரு இது தருது. அதே மாதிரி லைட்டுக்கு அந்த ஃபாகு பயங்கரமாக இருக்குது. சரி, அதான் உங்களுக்கு இதை காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். இங்கே வந்து இந்த லைட்டோடைய எந்த சுவிட்சஸ் இருக்கும் கைஸ். டிம் டிப்பு, இப்போ டிம்மு, இப்போ லைட்டு. ஆக்சுவலி இதுலேருந்து பார்க்கும்போது ஒன்றுமே தெரியல எனக்கு. ஆக்சுவலி நம்ம இன்னும் கூட தண்டவாளத்தை வந்து கிராஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். சேஞ்ச் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ இப்போ தான் நம்ம மெயின் லைனுக்கே வந்திருக்கோம். இந்த டோரை எடுத்து விட்ருவோம். ரொம்ப நாய்ஸாக இருக்குல்ல. அண்ட் இதுக்கப்புறமா நம்ம சேஞ்ச் பண்ணுறோங்க எக்ஸ்ட்ராக. கிட்டத்தட்ட ஒரு 4 ட்ராக் கிட்ட மாறி வந்திருப்போம் நம்ம. நீங்கள் பார்க்கலாம், இந்த பேண்டகிராஃப் வந்து மேலே இருக்க ஒயரில் டச் ஆகி ஸ்பார்க் வந்துச்சு. கிட்டத்தட்ட எவ்வளோ லாங்கான ஒரு கூட்ஸ் ட்ரெயின் பாருங்கள். உங்கள் லோக்கோமோட்டிவ் எப்போ கிராஸ் ஆச்சு, பட் இன்னமும் வந்து
ட்ரெயினுடைய வெரி எண்டு வரல, இன்னமும் போய்கிட்டே இருக்குது. என்னுடைய ஃபாகை பாருங்கள், சுத்தமாக தெரியல. இந்த ட்ரெயின் வருதா போதா அப்படின்னு ஒன்றுமே தெரியல. அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு பனிமூட்டமாக இருக்குது. நீங்கள் பார்க்கலாம் ட்ரெயின் கிராஸ் ஆகி போயிடுச்சு. அண்ட் நமக்கு ஸ்பீடும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம த்ராட்டில் இன்னும் கூட கொஞ்சம் அதிகப்படுத்துவோம். நமக்கு க்ரீன் சிக்னல் தான் இதுக்கப்புறமா கொடுத்துருக்காங்க. லைட்டை ஆஃப் பண்ணால் எப்படி இருக்கும்? இது ஒரு ரயில்வே ஸ்டேஷன் கைஸ், நீங்கள் பார்க்கலாம். இது பயங்கரமான ஒரு லுக்காக இருக்குது. நைட்டு ஸ்டேஷன் இந்த ஃபாகில் காலையில் 6:30 மணிக்கு நம்ம இந்த ட்ரெயினை ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம இந்த லோக்கோமோட்டிவ்க்குள்ளே என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இங்கே வந்து ஒரு அனௌன்சருக்காக ஒரு ஸ்பீக்கர் செட்டப் வச்சுருக்காங்க. அண்ட் அந்த பக்கமும் ஒன்று இருக்குது. அண்ட் இது வந்து இந்த கண்ட்ரோலர்ஸு நம்மளுடைய அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட் இருந்தாங்கன்னா அவங்க ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. அண்ட் எமர்ஜென்சி பிரேக் அவங்க சைட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த சேஃப்டி சிஸ்டம் ஓவர் ரைட்ஸ் அண்ட் இந்த ஒரு சேஃப்டி சிஸ்டம், இது ஒரு சேஃப்டி சிஸ்டம் தான். அண்ட் ட்ராக்ஷன் மோட்டார் ஃபேன் ஆஃப் பண்ணிட்டேன். இது பேண்டகிராஃப் அப் டவுன் பட்டனு. இது வந்து மெயின் சர்க்யூட் பிரேக்கரு. இது வந்து ட்ரெயினுடைய பவர் லைனு. ஸோ நம்ம ஸ்பீட் எடுத்ததுனால நம்ம கொஞ்சம் லோக்கோ இதை ஆஃப் பண்ணிவிடுவோம். ஸோ அப்படியே க்ரூஸ் பண்ணுவோம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெயினுடைய பவர் லைன். இது வந்து நம்மளுடைய கார்லலாம் இருக்கும் பார்த்தீங்களா, க்ரூஸ் கண்ட்ரோல். இது வந்து ட்ரெயினுக்கான க்ரூஸ் கண்ட்ரோல். இதுதான் த்ராட்டில். இது வந்து ரிவர்சர், ஃபார்வர்டில் ட்ரெயின் போகிறதா இல்லை பேக்கில் போகிறதான்னு சொல்கிறது. இது வந்து சாண்டர். பனி காலத்தில் மழை காலத்தில் வந்து ட்ரெயினுடைய இதில் இருந்து நம்ம வந்து கொஞ்சம் சாண்டை போட்டு அந்த ட்ராக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக சாண்டர். அதுக்கப்புறமா அது வந்து பிரேக் ரிலீஸ் பட்டன். இது ஹெட்லைட்ஸு, ஃப்ரண்ட்லருடைய ஹெட்லைட்ஸோடைய கனெக்ஷன். அண்ட் இது வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் லைட்டிங். இது ஆஃப் பண்ணி விட்டோன்னா ஐ திங்க் வந்து அந்த சைடில் ஆஃப் ஆகுது பார்த்தீங்களா, சைட்லேயே ஆஃப் ஆகிடுச்சு, மெயினும் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ அதுதான் அதே இது கேப் லைட்ஸ் வச்சு இது ஆஃப் பண்ணலாம் இருட்டாயிடும். ஆன் பண்ணியே இப்போதைக்கு ஓட்டுவோம். அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ட்ரெயினுக்கு 2 பிரேக் இருக்குது. எலக்ட்ரானிக் பிரேக்கு, ட்ரெயின் பிரேக்கு. கொஞ்சம் டோரை மூடிடுவோம், பயங்கர சவுண்டாக இருக்குது. ரைட், இப்போ ஓகே. இது பார்த்திங்கன்னா ட்ரெயினுடைய ஆரன், 2 ஆரன் இருக்குது. ஹை ஆரன், லோ ஆரன். இது வந்து பேசஞ்சர்ஸ்க்கான ஆப்ரேஷன். பட் இந்த லோக்கோமோட்டிவ் இப்போதைக்கு வந்து எந்த ஒரு பேசஞ்சர் ட்ரெயின்ஸும் வந்து ஆப்ரேட் பண்ணுறதில்ல. அதனால் அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. அப்படியே இந்த பக்கம் வந்திங்கன்னா நமக்கு இல்லை சில சேஃப்டி கண்ட்ரோல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதை வந்து அங்கே இது பண்ணலாம். அந்த நான் இப்போ ட்ரெயின் விட்டு எந்திரிக்க முடியாது, எந்திரிச்சேன்னா வந்து காட்டலாம். அண்ட் டோரையும் லாக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் இதுதான் கைஸ் வந்து இந்த லோக்கோமோட்டிவில் இருக்குது. அண்ட் இது கூட தான் இன்ஜின் ரூமு. ஸோ காலையில் வந்து ஒரு ஏர்லி மார்னிங் ஒரு ட்ரெயின் ஓட்டுறது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்லி இன்ட்ரெஸ்டிங்கான இதாக இருக்குது. ஆனால் நான் என்ன யோசிச்சேன்னா, ஸோ நம்ம வந்து ஒரு டே டைமில் நல்லா தெரிகிற டைமில் போனோன்னா வந்து நம்ம சுற்றி இருக்கிற இடங்களை வந்து நம்ம பார்த்து ரசிச்சுட்டு போக முடியும். பட் இந்த மாதிரி ஒரு ஃபாகியில் ஓட்டும் போது ஒரு சேலஞ்சிங்கான கண்டிஷன்ஸ். ஏன்னா ஒன்றுமே தெரியல, சுற்றி என்னென்ன இருக்குது அப்படின்ற அளவுக்கு தெரியாத அளவுக்கு தான் வந்து இந்த கண்டிஷன்ஸ் இருக்குது. அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம டவுன் கிரேடை நோக்கி போயிட்டுருக்கோம் போல இருக்குது. நம்மளுடைய லைட்டாக நம்மளுடைய பிரேக்ஸை வந்து போடுவோம், எலக்ட்ரிக் பிரேக்கை மட்டும் போடுவோம், ஸ்பீடை கம்மி பண்ணுவோம். அண்ட் ட்ரெயின் ஸ்பீட் கம்மி ஆகலை, விச் மீன்ஸ் நம்ம ஸ்லோப்பில் போயிட்டுருக்கோம் கொஞ்சம். ஓகே, இப்போ நம்ம 2 பிரேக்கை ரிலீஸ் பண்ணி விட்டுருவோம். சுத்தமாக ஒன்றுமே தெரியல கைஸ். நம்ம ஆக்சுவலி வந்து நம்ம வெளில வந்து இன்டர்னல் கேமராஸ்லேயே வந்து ஓகே இது வந்து இந்த இதில் வச்சு இருக்கு பார்க்கும்போது இவருக்குமே ஒன்றுமே தெரியல. இது ஆரனும் இருக்கும். ஓகே, செகண்ட் சீட்டில் உட்கார்றவராலையும் ஆரன் அடிக்க முடியும். நான் தான் சொன்னல, இது வந்து இந்த இன்ஜின் ஆன் பண்ணுற கண்ட்ரோல்ஸ், பார்க்கிங் பிரேக் இருக்குது, அதுக்கப்புறம் பேண்டகிராஃப் செலக்டர், பார்க்கிங் பிரேக்கு, இது சிக்னல் லைட்ஸ்க்கான சுவிட்சு, இது பிரேக்கு. இப்போதைக்கு இது பார்க்கிங்கில் இருக்குது. ஐ திங்க் அது கூட்ஸில் நம்ம செட் பண்ணோம், ஐ மீன் பேசஞ்சரில் கூட்ஸில் செட் பண்ணோம். இதெல்லாம் சேஃப்டி கண்ட்ரோல்ஸு. பட் இது எதுவுமே ஓப்பன் ஆகாது. இது இன்ஜின் ரூம். ஸோ நம்ம திருப்பி நம்ம டிரைவர் சீட்டுக்கே போயிடுவோம்.
அண்ட் கொஞ்சம் நம்ம வந்து நம்மளுடைய இதை போட ஆரம்பிப்போம். ஏன்னா வந்து கொஞ்சம் ஸ்பீட் லிமிட்டை கம்மி பண்ணி வந்துட்டோம். ஏர்லி மார்னிங் ரெடியாக நீங்கள் இங்கே டைம் பார்க்கலாம். இன்றைக்கி டேட்டும் காட்டுது, டைமும் காட்டுது. அண்டு இது வந்து நம்மளுடைய இன்ஜின்கான டிஸ்பிளே. இது ஆஃப் பண்ணிக்கலாம் அல்லது ஆன் பண்ணலாம். திங்க் இதுவும் ஆஃப் பண்ணி ஆன் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். பட் இது இப்போது இல்லை, ஒரு கண்ட்ரோலும் இல்லை, தேவையில்லை. இதையும் ஆஃப் பண்ணலான்னு நினைக்கிறேன். எஸ், அதையும் ஆஃப் பண்ணலாம். ஐ திங்க் இதை நம்மளால் சேஞ்ச் கூட பண்ண முடியும்னு நினைக்கிறேன் கைஸ். இதுங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆமாம், நம்மளால் வந்து அது சேஞ்ச் பண்ண முடியுது. அதை தாண்டி ஓகே, இது பிரைட்னஸை மாற்ற முடியுது. ஓகே, எஸ், அதை தாண்டி எதுவும் பண்ண முடியல. ஒரே ஆப்ஷன் தான் நமக்கு இருக்குது. இதை வச்சுக்கலாம் அல்லது அதை வச்சுக்கலாம். ஓகே, நம்ம ஸ்பீட் லிமிட் கிட்ட வந்ததுனால நம்ம த்ராட்டில் ஆஃப் பண்ணி க்ரூஸ் பண்ண விட்ருவோம். அண்ட் யோசிச்சு பாருங்கள், இது இருக்குங்களா இந்த ட்ரெயினை நான் வந்து அந்த சவுண்டு பாருங்கள் கைஸ். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம ஊரில் வந்து நார்மலாக ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ் எல்லாமே ஒரு 100 கிலோமீட்டர் தான் ஆவரேஜாக ஓடும்போது, இங்கே கூட்ஸ் ட்ரெயின் வந்து இந்த ஊரில் வந்து 100 km/h ஸ்பீடில் போயிட்டுருக்கு. அண்ட் நீங்கள் ஜெர்மனி எபிசோடில் அதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இஎம்யூ ட்ரெயின்ஸை வந்து ஓட்டியிருப்போம். அந்த இஎம்யூ ட்ரெயின்ஸ் எல்லாமே 150-140 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து ஒரு ஸ்டேஷன்லேருந்து இன்னொரு ஸ்டேஷனுக்கு சர்வசாதாரணமாக போயிட்டு இருந்துச்சு. அண்ட் இந்த கூட்ஸ் ட்ரெயினை நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து ஐ திங்க் 140 இல்லை 130 நினைக்கிறேன், அவ்வளோ ஸ்பீடில் வந்து நான் ட்ரைவ் பண்ணியிருந்தேன். ஸோ பயங்கர ஃபாஸ்ட்டான ட்ரெயின்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க ஜெர்மனியில். ஐசி ட்ரெயின்ஸும் இருக்குது. அண்ட் ஐ திங்க் அதை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டேன்னு நினைக்கிறேன். இல்லை சாரி, நான் ஐசி டிஜிவி ட்ரெயினை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது வந்து ஃப்ரெஞ்சு. பட் இதில் வந்து ஐசி ட்ரெயின் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுவும் வந்து ஹை ஸ்பீட் ட்ரெயின் தான். அது வந்து ஓட்ட வாய்ப்பு கிடைச்சா ஓட்டலாம். அந்த பேக்கை நம்ம வாங்கி இதுக்குன்னே நம்ம வந்து ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். அந்த ஐசி ட்ரெயின் அது வந்து ஒரு வந்தே பாரத் மாதிரியான ஒரு இஎம்யூ ட்ரெயின் தான் அதுவும். ஸோ அந்த ஹை ஸ்பீட் ட்ரெயின் வந்து மணிக்கு கிட்டத்தட்ட ஐ திங்க் 240-250 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும். நம்ம லாஸ்ட் டைம் ஃப்ரான்ஸோட டிஜிபி ஓடும்போது கிட்டத்தட்ட நம்ம 350 கிலோமீட்டர் வேகத்தில் அதை ஓட்டணும். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா நான் மேலே லிங்க் தரேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அட் த சேம் டைம் வந்து ஐசி ட்ரெயின்ஸ் வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணலாம் இல்லை ஓட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா அதையும் மறக்காமல் வந்து கமெண்ட்டில் வந்து நீங்கள் தெரியப்படுத்துங்க. அண்ட் நம்ம இன்னும் 29 கிலோமீட்டர் வந்து போக வேண்டியிருக்கு. நம்ம உல்ஃபோர்ட் யார்டுக்கு போகிறோம். ரைட், எனக்கு என்ன ஒரு டெஸ்ட்டு மாதிரி இந்த வீடியோவில் நம்ம பண்ணி பார்க்கலான்னா, முதல்ல நம்ம வந்து இந்த ட்ரெயினுடைய மேக்ஸிமம் ஸ்பீடு என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ நான் வந்து டோட்டலில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுறேன். இது எவ்வளோ மேக்ஸிமம் ஸ்பீடுக்கு போகும் அப்படின்றதுக்காக. ஐ திங்க் நான் இப்போ வந்து நீங்கள் பார்க்கலாம், நமக்கு வந்து அதில் ரெட் டேஞ்சர் சிம்பிள் காட்டுது. ஏன்னா நம்ம இவ்வளோ ஸ்பீடில் இப்போ வந்து ட்ராவல் பண்ணக்கூடாது. பட் இருந்தாலும் நம்ம போகலாம். இப்போ நான் ஃபுல் மேக்ஸ் டோட்டலில் போட்டுறேன். மேக்ஸ் டோட்டல் போட்டேன் கைஸ். சைடில் ஒரு கூட்ஸ் லோக்கோமோட்டிவ் நம்ம கிராஸ் பண்ணி போகிறோமா இல்லை அது ஸ்டேச்சரிங்காக நிற்குதான்னு தெரில. ஐ திங்க் அது போய்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் பார்க்கலாம் கைஸ், கிட்டத்தட்ட 132 ஐ திங்க் 140 வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த ட்ரெயினால் எவ்வளோ மேக்ஸிமம் ஸ்பீடில் போக முடியும் அப்படின்றத வந்து நம்ம ஃபுல் மேக்ஸிமம் ஸ்பீடை செக் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம வந்து இந்த எமர்ஜென்சி பிரேக் பட்டன் அழுத்துவோம். இந்த எமர்ஜென்சி பிரேக் பட்டன் அமுத்திட்டு மேலே நம்ம கவுண்டரில் எத்தனை செகண்டில் வந்து இந்த ட்ரெயின் வந்து நிற்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு கிட்டத்தட்ட 145 கிலோமீட்டர் ஸ்பீட் வேகத்தில் போயிட்டுருக்கு. ஐ திங்க் 150 தான் அவருடைய ஹையஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் see, பார்ப்போம். எஸ், 149 தான் அவருடைய ஹையஸ்ட்டு. இல்லைங்க, 150 போதுங்க. லெட்ஸ் see 151 போதா இல்லை லிமிட் ஆகுதா அப்படின்றத பார்ப்போம்.
இங்கே மேக்ஸ் ஸ்பீடு எங்கேயோ எழுதியிருப்பாங்களே. இந்த ட்ரெயினை மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து 140 போட்டிருக்காங்க, பட் நம்ம 150 போயிட்டுருக்கோம். சரி, ஐ திங்க் 150 km/h தான் அவருடைய மேக்ஸிமம் ஸ்பீடு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ட்ராக்டரில் வந்து ஆஃப் பண்ணுறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா எமர்ஜென்சி பிரேக் அடிப்போம். எவ்வளோ டைமில் நிற்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கரெக்டாக 450க்கு நம்ம எமர்ஜென்சி பிரேக் அடிப்போம். ஓகே, நான் எமர்ஜென்சி பிரேக் அடிச்சிட்டேன். நீங்கள் பார்க்கலாம் கைஸ், ஸ்பீடு வந்து ரேப்பிடாக டவுன் ஆகுது. இங்கே பாருங்கள், ட்ரெயின் பிரேக் எமர்ஜென்சி பிரேக் ப்ரெஸ் பண்ணிட்டேன். ட்ரெயின் வந்து ரேப்பிடாக கம்மியாகலை ஸ்பீடு, ஆனால் கம்மியாகுது. நீங்கள் பார்க்கலாம். ஸோ நான் வந்து எமர்ஜென்சி பிரேக் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி கிட்டத்தட்ட 30 செகண்ட்ஸில் வந்து 150 போயிட்டு இருந்த ட்ரெயின் வந்து அதனுடைய பாதி ஸ்பீடுக்கு வந்திருக்கு. ட்ரெயின் எவ்வளோ செகண்டில் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ எக்ஸாக்டாக நான் வந்து எமர்ஜென்சி பிரேக்கை ப்ரெஸ் பண்ணி 1 நிமிஷம் கிட்டத்தட்ட 450க்கு நான் ப்ரெஸ் பண்ணேன். 451க்கு வந்து இந்த ட்ரெயின் வந்து 150 km வேகத்தில் போயிட்டு இருந்த ட்ரெயின் வந்து இப்போ நமக்கு வந்து திருப்பி வந்து நின்றுருக்கு. நம்ம அந்த பிரேக்கை ரிலீஸ் பண்ணுறோம். எமர்ஜென்சி பிரேக்கையும் நம்ம வந்து எடுத்து விட்ருவோம். சரி கேஸ், நம்ம டக்குன்னு இவ்வளோ வேகமாக நிறுத்ததுனால ஒரு வாட்டியை நம்ம போய் செக் பண்ணிட்டு வந்துடுவோம். ஏன்னா எமர்ஜென்சி பிரேக் போட்டு நிறுத்தியிருக்கோம். டார்ச் லைட் தான் அடிக்கிறேன். ஸோ இந்த ட்ரெயினை நம்ம வந்து திருப்பி பிரேக்ஸ்லாம் லோட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போவோம். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு ஆவரேஜ் இருக்கும். ட்ரெயினை நிறுத்துறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. நம்ம பிரேக்கு போட்டால் அது போய் நிற்கிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 நிமிஷம் ஆகுது, அவ்வளோ ஸ்பீடில் போய் நிற்கிறதுக்கு. ஓகே, நான் மெயின் சர்க்கியூட் பிரேக்கரை என்ன இருந்தாலும் போட்டேன். ஓகே, பேண்டோகிராஃபே ஐ திங்க் டவுன் ஆகிடுச்சா? ஓ மை காட், ஒரே நிமிஷம் கேஸ். ஒரே நிமிஷம், ஐ திங்க் பேண்டோகிராஃபே டவுன் ஆகிடுச்சு போல இருக்குது. நம்ம போட்ட எமர்ஜென்சி பிரேக்கில். ஆமாங்க, பேண்டோகிராஃபே டவுன் ஆகிடுச்சிக்கோ. அண்ட் ட்ரெயின்லேருந்து ஒரு ஏர் சவுண்டும் கேட்குது. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு இப்போ பேண்டோகிராஃபை வேறு ஏற்றணும். ரைட், நம்ம ஃபஸ்ட்டு பேண்டோகிராஃப் ஏற்றிட்டு தான் ட்ரெயினை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ பேண்டோகிராஃப் பட்டன் ட்ரெயின் லைன் போகிறோம்ல தான் இருக்குது. ஸோ பேண்டோகிராஃபை நம்ம வந்து ரைஸ் பண்ணுவோம். இருங்க கேஸ் பார்ப்போம். ஐ திங்க் இப்போ வந்து நான் வந்து இந்த மெயின் சர்க்கியூட் பிரேக்கரை ஆஃப் பண்ணேன்னா எஸ், இப்போ வந்து ட்ரெயின் பவர் அப் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஓகே கேஸ், ட்ரெயின் வந்து பவர் அப் ஆகிடுச்சு. நான் ஆட்டோமேட்டிக்காக ஸ்லோப்பில் இருக்கிறதுனால ட்ரெயினே வந்து ஆட்டோமேட்டிக்காக போக ஆரம்பிச்சிருச்சு. பட் ஹார்ன் அடித்து ட்ரெயினை ஸ்பீட் எடுத்துடுவோம். ஸோ ஒரு 30% போடலாம். திங்க் ஏன் கேமரா பெருசாக மூவ் ஆக மாட்டேங்குதுன்னு தெரில. கொஞ்சம் 40% போடுவோம். ஸ்பீடு ஏறட்டும் ட்ரெயினு. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு ட்ரெயின் வந்து எமர்ஜென்சி பிரேக் போட்டால் கிட்டத்தட்ட 1 நிமிஷம் ஆகுது. அதுவே பயங்கர ஃபாஸ்ட்டு. அதுவும் 150 km வேகத்தில் போயிட்டு இருந்த ட்ரெயின் வந்து ஒரு நிமிஷத்தை நிற்குது அப்படின்றது வந்து பயங்கர, என்ன சொல்கிறது, பெரிய விஷயந்தான் நம்ம சொல்லணும். ஐ திங்க் என்ன ஆச்சுன்னு தெரில, என்னுடைய வெளி கேமரா கண்ட்ரோல்ஸ் எதுவுமே ஒர்க் ஆகலை. ரைட், இப்போ தாங்க ஒர்க் ஆகுது. ஸோ நம்ம ட்ரெயினை வந்து நம்ம நிறுத்தி எமர்ஜென்சி பிரேக் டெஸ்ட் பண்ணிட்டு இப்போ வந்து கிளம்பி போகிறோம். நீங்கள் இங்கே பார்க்கலாம், இதுதான் நான் சொன்ன அந்த EMU ட்ரெயின்ஸ். அண்ட் இதை பற்றி நான் வந்து இந்த ட்ரெயினே நான் ஓட்டி ஒரு வீடியோ போட்டிருக்கேன்.
இதுதான் நான் சொன்னேன் அந்த 150 கிலோமீட்டர் வேகத்தில் போகும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இது ஒரு யார்டு தான் நினைக்கிறேன். எஸ், இது ஒரு யார்டு. அண்ட் இது நம்மளுடைய கூட்ஸ் ட்ரெயின். ஆக்சுவலி நம்ம வந்து இன்றைக்கி பேப்பர் எடுத்துகிட்டு போகிறோமா கைஸ், அது நியூஸ் பேப்பராக அதெல்லாம் அதோடைய டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியல. ஆனால் பேப்பர் அப்படின்னு சொல்லி போட்டு இருந்துச்சு. ஸோ நம்ம பேப்பர் தான் எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ ஒரு பெரிய ட்ரெயின் வந்து இது. அண்ட் இவ்வளோ காலையிலேயே ஒரு இஎம்யூ ட்ரெயின் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. கொஞ்சம் ஸ்பீட் எடுத்துவோம், ஏன்னா நம்ம இந்த போட்ட எமர்ஜென்சி பிரேக்கில் வந்து நம்ம கண்டிப்பாக லேட்டாக தான் போவோம். ஆக்சுவலி யூஸ்வலி இந்த கூட்ஸ் ட்ரெயின்ஸ் எல்லாமே வந்து ஏர்லி நைட் டைமில் தான் அதிகமாக ஆப்ரேட் பண்ணுவாங்க. என்ன ஒரு காரணம்னா வந்து அந்த டைமில் தான் வந்து மற்ற பேசஞ்சர் ட்ரெயின்ஸோடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காது. இல்லைனா இந்த இவ்வளோ பெரிய ட்ரெயினை நம்ம இந்த ட்ராக்கில் ஆப்ரேட் பண்ணும்போது பின்னாடி வர பேசஞ்சர் ட்ரெயின்ஸுக்கும் ஆப்வியஸ்லி லேட் ஆகும். அதனால தான் நிறைய இடங்களில் வந்து பேசஞ்சர் ட்ரெயின்ஸ் நிறைய இடங்களில் வந்து கூட்ஸ் ட்ரெயின்ஸ் வந்து லேட்டாக ஆப்ரேட் பண்ணுறாங்க. லேட் இந்த டேஸ் இல்லை இயர்லி இந்த மார்னிங்ஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அண்ட் சில நாடுகளில் வந்து இப்போ வந்து நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் போடுறதுக்காக தனி செட் ஆஃப் ட்ராக்ஸ் இருக்கும். அது இஎம்யூ ட்ரெயின்ஸு லோக்கல் ட்ரெயின்ஸ் போகிறதுக்கு தனி செட்ஸ் ஆஃப் ட்ராக்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த ஃப்ளைட் ட்ரெயின்ஸ் போகிறதுக்கும் சில ஊர்களில் வந்து தனியாக ஃப்ளைட் ட்ரெயின்ஸ்க்கு மட்டுமே ஆப்ரேட் பண்ணுற ட்ராக்ஸும் இருக்குது. ஒரு ட்ரெயின் பாஸ் ஆகுது. எக்ஸாக்டாக சொல்லணும்னா அமெரிக்கா மாதிரியான நாடுகளில் பார்த்திங்கன்னா பேசஞ்சர் ட்ரெயின்ஸ் ஆப்ரேட் பண்ணுறதை விட அவங்களுக்கு வந்து ஃப்ளைட் ட்ரெயின்ஸில் ஆப்ரேட் பண்ணுறது தான் லாபம் அதிகம். ஸோ நம்ம ஊர்லலாம் வந்து கூட்ஸ் ட்ரெயினை நிறுத்திட்டு வந்து எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ் கழுவிடுவாங்க. ஆனால் வந்து நீங்கள் அமெரிக்கா அந்த மாதிரி நாடுகளில் பார்த்திங்கன்னா பேசஞ்சர் ட்ரெயினை வந்து சைடிங் நிறுத்தி வச்சுட்டு வந்து கூட்ஸ் ட்ரெயினுக்கு கழுவிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு கூட்ஸ் ட்ரெயினில் வந்து கூட்ஸ் எடுத்துகிட்டு போகிறது தான் அவங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கிறதுனால வந்து அவங்க அப்படி பண்ணுறாங்க. அண்ட் நம்ம இந்தியாவிலேயே வந்து டெடிக்கேட்டட் ஃப்ளைட் காரிடார் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்லாம் போயிட்டுருக்கு. அண்ட் அது ஆப்ரேட் பண்ணுறதுக்காக லோக்கோமோட்டிவ்ஸ் வரைக்கும் நம்ம வந்து தயாரிச்சிருக்கோம். அதுதான் WAB-12B லோக்கோமோட்டிவ். அண்ட் நான் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் வந்து நான் வந்து இந்த ஹைப்பர் லூப்பை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பாருங்கள் கைஸ், அந்த நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரில, அந்த ஃபயர் வந்து இந்த வருது பாருங்கள். எங்க சார் ஃப்ரீ கேமரா ரூமில் வச்சுட்டு நான் கிட்ட போய் வைக்கிறேன். பயங்கரமாக இருந்துச்சு அதை பார்க்குறதுக்கான. கண்டிப்பாக இன்னொரு வாட்டி ஆகும், நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். பேண்டகிராஃப் வந்து அந்த ஒயரில் இப்போ டச் ஆச்சு பாருங்கள். அது கூட ஒரு ஃபிசிக்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த கேமில் எல்லாத்துக்குமே கரெக்டாக அந்த ஃபிசிக்ஸ் வச்சுருக்காங்க. அண்ட் இப்போ நீங்கள் பார்க்கலாம், இந்த பேண்டகிராஃப் வந்து ஒயர் டச் ஆகும்போது ஒரே லைனில் டச் ஆகும். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி இப்போ பாருங்கள், ரைட் சைடு போகுது, ரைட் சைட்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லெஃப்ட் சைடு வருது, லெஃப்ட்லேருந்து திருப்பி ரைட்டு போகுது, திருப்பி அந்த மாதிரி வந்து மூவ்மெண்ட் கிராஸாக வச்சுருக்காங்களே. ஆக்சுவலி இப்போ கொஞ்சம் பாருங்கள், ஆக்சுவலி அந்த மாதிரி கிராஸாக தான் வைக்கணுமா. ஏன் அப்படி கிராஸாக வைக்கிறாங்கன்னா, ஒரே செட் ஆஃப் இதில் வச்சா அந்த ஃப்ரிக்ஷனால் ஒயர் தேஞ்சிடும். அண்ட் நீங்கள் இங்கே பாருங்கள் கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேண்டகிராஃபே டவுன் ஆகிடுச்சு. நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், அந்த பேண்டகிராஃப் வந்து இப்போ டவுன் ஆகிடுச்சு. இப்போ ஏறுது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து அந்த லைனோடைய இதுக்கேற்ற மாதிரி பேண்டகிராஃப் டவுன் ஆகுது, ஏறுது. அந்த ஒயரும் வந்து லெஃப்ட் டு ரைட் வந்து ஒரு வாட்டி சாயுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அண்ட் அந்த அளவுக்கு டீட்டெயில்ஸ் கூட வந்து இந்த கேமில் காமிச்சிருக்காங்க. ரியல் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கு வந்து தெரியும், ரியல் லைஃப்பில் பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும். அந்த பேக் டு டாபிக் வரேன். ஏன் அந்த லைனை வந்து அவங்க இந்த லைன் சொல்கிறேன், ஏன் அந்த லைனை வந்து இப்படி கிறிஸ்கிராஸாக போகுதுன்னா, ஒரே டைமில் வச்சா ஃப்ரிக்ஷனால் இந்த பிளேடு வந்து ரொம்ப சீக்கிரமாக தேஞ்சிடும். ஸோ அதனால் லெஃப்ட் டு ரைட்டுன்னு இருக்கும்போது இந்த பிளேடு வந்து ஈவனாக வந்து அந்த ஒயரோட கான்டாக்டில் இருக்கும். ஸோ அதனால் வந்து தேய்மானம் வந்து ஈவனாக இருக்கும், ஒரே சைடே மொத்தமாக தேயாது. அதனால் வந்து அவங்க இப்படி பண்ணுறாங்க. நான் வந்து இப்போ தான் ஒரு அந்த இதுக்கேற்ற மாதிரி இறங்கி ஏறினதெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் வந்து இந்த கேமில் வந்து நம்ம வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஹைப்பை எல்லாம் க்ரியேட் பண்ணுது. எனக்கு யூஸ்வலி சிமுலேட்டர் கேம்ஸ் விளையாடுறதே பிடிக்கும். அண்ட் அந்த அட்டென்ஷன் டு டீட்டெயில் கூட இன்னொரு விஷயம் சொல்லலாம். நீங்கள் இங்கே உள்ளே ஓடும் போதே நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட அந்த அட்டென்ஷன் டு டீட்டெயில்ஸ் அப்படின்றது நிறையா இருக்கும் உள்ளே. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் வந்து பனி பெஞ்சிக்கிட்டு இருக்குது, அதனால் ஸ்க்ரீனில் அந்த பனி தெரியுது. சேம் இங்கே பாருங்கள், அந்த லைட்டு நீங்கள் பார்த்தா தெரியும் அந்த பனி பெய்யுறது. அண்ட் உள்ளேருந்து பார்த்தாலும் தெரியுது பார்த்தீங்களா அந்த பனி பெய்யுறது. ஐ திங்க் இதுக்கான இது வந்து இங்கே தான் எங்கேயோ இருக்கும். வைப்பர்.
ஸோ ட்ரெயினை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். டோட்டலாக ஒரு ஸ்டேஷனை நெருங்குறோம் நம்ம. ஐ திங்க் வைப்பருடைய சுவிட்சு வந்து இங்கே தாங்க எங்கேயோ இருக்கும். ஐ திங்க் ஒரு நிமிஷம் எனக்கு ஷார்ட் கட் தெரியும். ஐ மீன் வி வைப்பர்ஸ் ஏதோ ஒரு சுவிட்சு மாதிரி இருக்கும். வைப்பர் சுவிட்ச் இங்கே தான். திங்க் இந்த இடத்துல இருக்கிற மாதிரி தெரியல. ஐ திங்க் இங்கே தாங்க எங்கேயோ இருக்கும் வைப்பர் சுவிட்சு. இப்போதைக்கு தெரில. ஆனால் இப்போதைக்கு ஒர்க் ஆகுது. லைட் ஆஃப் ஆகிடுச்சா? லைட் ஆஃப் ஆகிடுச்சு. ஆமாம், டிம்முக்கு போயிடுச்சு. ரைட்டு. ஓகே, இதுதான் ப்ரைட்டு. இப்போ ஓரளவுக்கு வந்து பனியை வந்து பெய்ய ஆரம்பிச்சு. இந்த ஃபாக் அப்படின்னு இல்லாமல் பனியே பெய்ய ஆரம்பிச்சிச்சு. இப்போ கொஞ்சம் நம்ம பிரேக்கையும் போடுவோம். நம்ம ஸ்பீட் லிமிட்டோட அதிகமாக போயிட்டுருக்கோம். அண்ட் இப்போ நீங்கள் பார்க்குறதுனால நான் சொல்கிறேன், இப்போ இந்த பனி பெய்யுது பார்த்தீங்களா, இதோடைய ஃபிசிக்ஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த பனி பெய்யறனால பாருங்கள், ட்ராக்கில் பாருங்கள், இவ்வளோ நேரமாக நம்ம ட்ராக்கை பார்த்துருப்போம். ஆனால் இப்போ பார்த்தீங்களா அந்த ட்ராக்கில் அந்த பனி வந்து அந்த ட்ராக்கில் அந்த ட்ராக்கில் அந்த பனி இருக்கிற மாதிரி ஒரு உடனே வந்து இந்த இது கிராஃபிக்ஸ் மாறிடுச்சு. அண்ட் நீங்கள் இங்கே பாருங்கள், இப்போ வந்து அந்த பனி இல்லை, ஆனால் வெளில வந்து திருப்பி பனி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இந்த கேமில் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ தான் நம்முடைய இன்னும் நம்ம 18 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட போக வேண்டியிருக்கு. ஐ திங்க் நம்ம ஒரு 5:30 அந்த மாதிரி டைமில் வந்து அங்கே போகணும்னு நினைக்கிறேன். நார்மல் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பிரேக்கையும் கொஞ்சம் குறைச்சிடலாம். ஆனால் இது வந்து பள்ளம் அப்படின்றதுனால நம்ம ஸ்பீடு வந்து ஏறிட்டே தான் போகும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்து நம்மளுடைய பிரேக் சவுண்டு நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும். ஓகே, நான் பிரேக்கை ரிலீஸ் பண்ணிட்டேன் கம்ப்ளீட்டாக. இப்போ ரெயின் ஸ்பீடு ஏறுதா இறங்குதா அப்படின்றத வச்சு நம்ம கிரேடியண்ட்டில் போகிறோமா இல்லை மேடு ஏறுறோமா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த 14 அப்படின்னு ஐ மீன் 16 அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஸ்பீட் லிமிட்டு. இந்த ஊரில் வந்து 160 அப்போல்லாம் போடுறதில்ல. ஜஸ்ட் 16 நம்மளே புரிஞ்சுக்கணும். அது வந்து 160 கிலோமீட்டர்ஸ்ன்ட்டு 14, 12, 10 அப்படின்னு போட்டிருக்காங்க நிறைய இடங்களில். அதோடைய சிக்னலிங் சிஸ்டம் நம்ம கன்ஃபியூசிங்காக இருக்கும். அந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, அந்த சிக்னல் ஆக்சுவலி சிக்னல் கிடையாது, மேலே இருக்கிறது தான் நமக்கு சிக்னல். ஸோ ஸ்பீடு கம்மியாகிட்டே இருக்குது, கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவோம். அதுக்கு நம்ம இதை ஒர்க் பண்ணி பார்ப்போமா. இதை வந்து நான் வந்து 100 கிலோமீட்டர்ஸில் வச்சுருந்தேன். இப்போ ஐ திங்க் ஆட்டோமேட்டிக்காக ட்ரெயினுடைய க்ரூஸ் கண்ட்ரோல் ஒர்க் ஆன் ஆகி ஸ்பீடு ஏறும்னு நினைக்கிறேன். அதாவது இறங்குமானும் தெரியல. இறங்குது. ஆனால் சரி, இதை நம்ம ஆன் பண்ணோன்னு நினைக்கிறேன். டோட்டலாக இந்த ஃபெசிலிட்டி டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். டோட்டலாக கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி அந்த 100 கிலோமீட்டர் ஸ்பீடு ஏற்றிட்டு வரேன். நமக்கு க்ரீன் சிக்னல் தான் இருக்குது. நீங்கள் சொல்லலை, மேலே இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் என்னுடைய க்ரீன் சிக்னல். நெக்ஸ்ட்டு ஸ்பீட் லிமிட் 150 கிலோமீட்டர்ஸ். பட் நம்ம வந்து கூட்ஸ் ட்ரெயினை வந்து 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் ஆப்ரேட் பண்ணணும். ஸோ முன்னே இருந்ததை விட இப்போ கொஞ்சம் விடிஞ்சதுனால நமக்கு வந்து அந்த ஒரு இது இருக்குது. கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், கம்ப்ளீட்டாக ஆஃப் ஆயிடுச்சுங்க. ஒரு மேடை தான் ஏறுறோம்னு நினைக்கிறேன். சரி, ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, இதை ஆஃப் பண்ணுறோம். இது ஒர்க் ஆகுதா பார்ப்போம். இதே 100 கிலோமீட்டரில் ஸ்பீடை வந்து இது பண்ணுதா அப்படின்றத பார்ப்போம். நம்ம பண்ணுற மாதிரி எனக்கு பெருசாக தெரியல. ஸோ ஃபாக் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கொஞ்சம் கம்மியாகி டேரெக்டாக பனியே பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. அதனால தான் நமக்கு ஓரளவுக்கு விசிபிலிட்டி இருக்குது. ஐ திங்க் எனக்கு கம்மி பண்ணுற மாதிரியே தெரிலங்க. அது கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவோம், மொத்தமாக ஆஃப் பண்ணி விட்டுருவோம். கம்மி பண்ணுற மாதிரியே தெரில. ஆக்சுவலி இது வந்து சிக்னல் கிடையாது, அது வந்து இந்த இது லிங்க் ஆகுது பார்த்தீங்களா, ட்ராக்ஸ் லிங்க் ஆகுது பார்த்தீங்களா, அதுக்கான சிக்னல் அது.
ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு நீங்கள் பார்க்கலாம், பனி பெஞ்சிட்ருக்கு. ஒரு வேறு லெவலான ஒரு ட்ரிப் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். நம்ம ஊரில் வந்து காஷ்மீரில் மட்டும்தான் வந்து ட்ரெயின் வந்து இந்த பனியில் வந்து ஆப்ரேட் ஆகும். வேறு எந்த ஊர்லேயும் எனக்கு தெரில. ஊட்டியில் மேபி இருக்கலாம், பட் ஊட்டியில் வந்து இப்படி பெய்யுமா ஸ்னோ அப்படின்றது எனக்கு தெரியல. மேபி தப்பாக இருக்கலாம்னா. ஸோ நம்ம இன்னும் கூட கொஞ்சம் டாட்டில் கொடுப்போம். ட்ரெயின்லேயே நிறைய டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் லைட்டிங் இருக்குது. இதுதான் அந்த ரெட் லைட்டு. இது ஒரு டைப் ஆஃப் லைட்டு. இது வந்து சிங்கிள் லைட்டு. இப்போ பார்த்தீங்களா வார்னிங் லைட்ஸ் மட்டும் இருக்குது. டோட்டலாக ஆஃப் ஆகிடுச்சு. மார்க்கர் லைட்ஸ் மட்டும் இருக்குது. இப்போ எல்லா லைட்ஸும் இருக்குது. ஐ திங்க் நமக்கு வந்து இது மட்டும் போதும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. பார்ப்போம், தெரில. ஐ திங்க் அதுவே போதுமானதாங்க இருக்குது. டாப் லைட் நம்ம போட வேண்டிய அவசியமே இல்லை. இதுவே நமக்கு போதுமான லைட்ஸை தருது. அண்ட் கொஞ்சம் விடிஞ்சிருச்சு. நம்ம முன்ன மாதிரி இல்லை. கொஞ்சம் விடிஞ்சதுனாலே நம்மளுக்கு அந்த விசிபிலிட்டி தெரியுது. ஃபாகும் பெருசாக இல்லை. அண்ட் வந்து நீங்கள் பார்க்கலாம் வீல் ஸ்லிப் ஆகுது பனியில். ஸோ நம்மளுடைய டெஸ்டினேஷன் நம்ம நெருங்கிட்டோம். இன்னும் 10 கிலோமீட்டர்ஸ் தான் நம்ம போக வேண்டியிருக்கு. நான் அதுக்கு முன்னாடி நமக்கு எந்த விதமான ஒரு க்ரீன் சிக்னலோ அப்படி எதுவும் இருக்காது. ஐ மீன் ரெட் சிக்னலோ அப்படி எதுவும் இருக்காது நம்புகிறேன். ஸோ நான் லாஸ்ட் டைம் வந்து இந்த வீடியோவில் பேசணும்னு சொல்லியிருந்தேன். சுவிட்சர்லாண்ட் கம்பெனி வந்து ABB அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனி தான் நம்மளுடைய இந்தியாவுக்கு நம்ம இன்றைக்கி பார்க்குற WAG-9 இருக்கட்டும், இல்லை WAP-7, WAP-5 இந்த மாதிரியான லோக்கோமோட்டிவ்ஸ்லாம் தயாரித்து கொடுத்துச்சு. சேம் கம்பெனி தான் வந்து இந்த இப்போ நம்ம பார்க்குற இந்த ரெயிலானுடைய இந்த லோக்கோமோட்டிவையும் வந்து DBயோடைய இந்த லோக்கோமோட்டிவையும் சேம் கம்பெனி தான் வந்து தயாரித்து கொடுத்துருக்கு. லைட்ஸ் கூட கொஞ்சம் சிமிலராக தான் இருக்கும். அண்ட் சைடில் நீங்கள் பார்க்கலாம் EMU ட்ரெயின் கிராஸ் ஆகுது. ஐ திங்க் நம்ம வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டு ஓட்டினா நமக்கு தெரியுதா? ஓரளவுக்கு தெரியுது, ஏன்னா விடிஞ்சதுனால தெரியுது. மார்க்கர்ஸ் ஒன்லி வச்சு ஓட்ட முடியாதுங்க. நம்ம ஃபுல் லைட்டையும் போட்டு விட்ருவோம். இப்போ இன்னும் நல்லா விசிபிலிட்டி தெரியுது. ஸோ இன்னும் 8 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஒரு 5 கிலோமீட்டர் வந்தோன்னு நம்ம ட்ரெயினை வந்து ஸ்பீட் கம் பண்ண ஆரம்பித்தோம். ஏன்னா நம்ம மேக்ஸிமம் வந்து நம்ம வந்து ஒரு யார்டுக்குள்ளே தான் போய் இந்த ட்ரெயினை ஸ்டாப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ யார்டுக்குள்ளே உள்ளே போனோன்னா ட்ராக் நிறையா மாறுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரெயினை வந்து நம்ம முன்னாடியே வந்து ஸ்லோ பண்ணி கொண்டு போயிடலாம். நமக்கு க்ரீன் சிக்னல் தான் இருக்குது. அங்கே ரெட் இருக்க மாதிரி தெரியுது, பட் அது வந்து இந்த லூப் லைனுக்கு. கொஞ்சம் ட்ரெயினுடைய ஸ்பீடையும் இன்க்ரீஸ் பண்ணுவோம். ட்ரெயினுடைய ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணால் வீல் ஸ்லிப் ஏற்படுது. ஸோ அப்படியே இதே ஸ்பீட்லேயே மெயின்டைன் பண்ணி தான் போக முடியும். அதான் நான் இந்த டைமில் ஐ திங்க் சாண்டர் யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். சாண்ட் இங்கே போட்டுட்டு இப்போ நம்ம ஸ்பீடை ஏற்றி பார்ப்போம். இல்லை, இப்போயும் வீல் ஸ்லிப் ஏற்படுது. சாண்டரை போட்டாலும் ஏற்படுது கைஸ். ஒரு ஸ்டேஷன் என்ட்ரு ஆகிறோம். ஸோ காலையில் ஒரு ஆள் கொடை பிடிச்சி இந்த பணியில் நடந்து போயிட்டுருக்காரு. ஸோ இன்னும் 6.8 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. என்ன கைஸ் திடீர்னு இவ்வளோ பனி? இவ்வளோ நேரம் நல்லா இருந்துச்சு, திடீர்னு பார்த்தீங்களா? ஓ, பனி புயல் அடிக்குதா?
ஆமாம் கைஸ், அப்படிதான் நினைக்கிறேன். திடீர்னு சைட்லேருந்து தான் பனி அப்படியே வந்து குமியுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். பா, இவ்வளோ நேரம் நல்லா இருந்துச்சு, பட் திடீர்னு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பனி புயல் சைடில் அடிக்கிறது உங்களுக்கு தெரியும். இலையெல்லாம் கூட வந்து விழுதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அதோட சவுண்டு கேட்குதா அப்படி செக் பண்ணி பார்ப்போமா? பா, திடீர்னு ஒரு பனி புயல் கேஸ். நல்லா தெளிவாக இருந்துச்சுன்னு பார்த்தேன், இப்போ ஒன்றுமே தெரியாத மாதிரி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், பனி புயல் ஹெவியாக அடிக்குது. கம்ப்ளீட்டாக ஒன்றுமே தெரியல. இந்த டோர் ஃபுல்லாக இது அந்த பக்கமும் பாருங்கள் கைஸ், கம்ப்ளீட்டாக ஒன்றும் தெரியல. வைப்பர் ஆஃப் பண்ணால் இப்போ எப்படி இருக்கும்? வைப்பர் ஆஃப் பண்ணிடுறேன். வைப்பர் ஆஃப் பண்ணிட்டேன். வைப்பர் ஆஃப் பண்ணி ஓட்ட முடியுதா அப்படின்றத பார்ப்போம். இல்லை கைஸ், சுத்தமாக ஒன்றுமே தெரியல. இதுங்க எவ்வளோ பில்டப் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். இவ்வளோ நேரம் கிளைமேட் நல்லா இருந்துச்சு, திடீர்னு வா எனக்கு ஒன்றுமே தெரில கைஸ். திருப்பி நான் வைப்பர் ஆன் பண்ணிடுறேன். ரைட், இப்போ தான் தெரியுது ஓரளவுக்கு. இந்த கண்ணாடியே அதுக்கு ஒரு சாட்சி. ஒன்றுமே எவ்வளோ இதுவாக இருந்தது, இப்போ எப்படி ஆகிடுச்சு பாருங்களேன். டோரில் எதுவும் பெருசாக இல்லை. நமக்கு ஒரு க்ரீன் சிக்னல் தான் இருக்குது. பட் இதில் வந்து நம்ம ட்ரெயினுடைய ஸ்பீடை வந்து நம்ம கம்மி பண்ண ஆரம்பிப்போம். ஜஸ்ட் நம்ம கம் பண்ணோம்னா க்ரூஸ் கண்ட்ரோல்லையே, ஐ மீன் அப்படியே போட்டோம் அது. பட் வந்து நம்ம கம்மி பண்ணணும். ஒரு 2 கிலோமீட்டர் கிட்ட வந்தோன்னா கம்ப்ளீட்டாக நம்ம கம்மி பண்ணி ஆகணும். எப்படி இருந்துச்சு பாருங்கள் கைஸ் கிளைமேட்டு. திடீர்னு இவ்வளோ மோசமாகிடுச்சு. நீங்கள் பாருங்கள், நான் வெளிலேருந்து காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், வெளிலேருந்து அந்த இதெல்லாம் எப்படி மோசமாக அடிக்குது பாருங்கள் பனி புயல். நம்ம ட்ரெயின் வர இடமே தெரியல. கொஞ்ச நேரம் தான் கிளியராக இருந்துச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் நான் இப்போ லைட் ஆஃப் பண்ணேன்னா ஒன்றுமே தெரியாதுன்னு நினைக்கிறேன். இல்லை, ஓரளவுக்கு தெரியுது. ஆனாலும் ரொம்ப மோசமாக தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து இன்னும் நமக்கு 3 கிலோமீட்டர் தான் இருக்குது. உங்களுக்கு கேட்குதா தெரில, அந்த புயலுடைய சவுண்ட் லைட்டாக கேட்குது ட்ரெயினுக்குள்ளே. பட் ஆப்வியஸ்லி நம்ம ட்ரெயினோட இந்த சவுண்டு இருக்கிறதுனால அது கேட்காது. பட் வந்து நம்ம ட்ரெயினை நிறுத்திட்டு நம்ம அந்த ஸ்டாப் கிட்டத்தட்ட வந்துட்டோம். ஸோ நிறுத்திட்டு நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்ப்போம். ஆப்வியஸ்லி உங்களுக்கு ட்ரெயின் வர்றதே நிறைய டைமில் தெரியாமல் இருக்கும் இந்த புயலில். பயங்கரமாக புயல் அடிக்குது கைஸ். சுத்தமாக தெரியல, ஒன்றுமே தெரில எனக்கு. இந்த பவர்ஃபுல் லைட் இருக்கிறதுனால தான் ஓரளவுக்காச்சும் எனக்கு தெரியுது. அதுலேயே அந்த புகைலாம் பாருங்கள் கைஸ், பனி ஃபாக். இப்போ இந்த மாதிரி ஒரு வெதரில் வந்து முன்னாடி ஒரு ட்ரெயினே போயிட்டு இருந்தால் கூட எனக்கு தெரியாது. ஆக்சுவலி நான் இப்போ இத்தனைக்கும் நான் ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கேன், 60 கிலோமீட்டர் வேகத்தில் தான் போயிட்டுருக்கேன். ஆனாலும் எனக்கு சுத்தமாக விசிபிலிட்டியே இல்லை. நீங்கள் பாருங்கள், அந்த ட்ரெயின் ட்ராக் வளையிறது கூட எனக்கு சரியாக தெரியல. அந்தளவுக்கு மோசமான ஒரு புயலாக இருக்குது. லிட்ரலி எனக்கு ஒன்றும் தெரியல. ஸோ நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு எல்லோவும் இருக்குது. சுத்தமாக தெரில கைஸ். ஸோ நம்ம கொஞ்சம் ரொம்ப ஸ்லோ பண்ணிட்டோம் நினைக்கிறேன். கொஞ்சம் ஸ்பீட் எடுப்போம்.
மோசமான ஒரு வானிலையில் நம்ம வந்து இந்த ட்ரெயினை ஆப்ரேட் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். நல்ல வேளை நம்ம ட்ரிப்போடைய எண்டில் வந்து இப்படி நமக்கு இருக்குது. இதே ட்ரிப்போட ஆரம்பத்தில் இப்படி இருந்துச்சுன்னா நம்ம நிலைமையை வச்சு பாருங்கள். ஐ திங்க் நம்ம இந்த ட்ராக்கில் தான் திரும்பணும். நம்ம ட்ராக் வந்து சேஞ்ச் ஆக போகிறோம். எஸ், அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய நெக்ஸ்ட் சிக்னல் ரெட்டும் காமிச்சிருச்சு நமக்கு. ஐ திங்க் எஸ், நமக்கு இது சிக்னல் எந்த பக்கம் திரும்ப போகிறோன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியல. எஸ், இப்போ திரும்புகிறோம் பாருங்கள் கேஸ். ட்ராக் மாறுறோம். ஸோ ஐ திங்க் இங்கேயும் ஒரு யார்டு ஸ்ப்ளிட் இருக்குது. நம்ம ஏன் இங்கே ரைட்டு உள்ள யார்டுக்குள்ளே வந்துட்டோம் கைஸ். யார்டுக்குள்ளே வந்துட்டோம். பட் ஸ்பீடு வந்து கம்மி பண்ணல. கொஞ்சம் நான் ஹெவியாகவே ஸ்பீடு இப்போ கம்மி பண்ணோம். ரொம்ப குயிக்காக வந்துட்டேன் யார்டுக்குள்ளே. சார் ட்ரெயின் பயங்கரமாக ஷேக் ஆகுது கைஸ். ஐ திங்க் ட்ரெயினுடைய பிரேக் என்ன ஆச்சுன்னு தெரில. ஐஸில் வழுக்கிட்டு போதா என்னன்னு தெரில. நான் பயங்கரமாக கிட்டத்தட்ட 7-8 கிட்ட பிரேக் போட்டேன். பட் இருந்தாலும் ட்ரெயினுடைய ஸ்பீடு வந்து சுத்தமாக கம்மியாகலை. அண்ட் இப்போ வரைக்குமே கம்மியாகலை. இன்னும் 500 மீட்டர் தான் இருக்குது. ட்ரெயினை நிறுத்த முடியுமானே தெரில. மேபி இந்த அதிகப்படியான ஐஸ்னால் வந்து ஃப்ரிக்ஷன் பெருசாக இல்லை போல இருக்குது. நீங்கள் பார்க்கலாம், ட்ரெயினை பெருசாக நிறுத்த முடியல என்னால். ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் ட்ரெயினுடைய ஸ்பீடை கண்ட்ரோல் கொண்டு வந்திருக்கேன். டேர்னிங்கில் அது திரும்பும் போது ஒரு ஆடை அடிச்சு நீங்கள் பார்த்தீங்களா? நான் ஒரு நிமிஷம் யோசித்தேன் கேஸ், நம்ம வந்து ரொம்ப ஸ்பீடாக என்ட்ராகி ட்ரெயினை கவுத்துரு போகிறோம் அப்படின்ட்டுனா ரொம்ப ஆடிச்சு. கண்ணாடியிலேருந்து எல்லா இடத்துலையும் பனி நீங்கள் பார்க்கலாம். கிட்டத்தட்ட ட்ரெயின் வந்து இந்த ஓரளவுக்கு பெரிய கான்டாக்டில் இல்லை போல இருக்குது. பனியில் வந்து ட்ராக் இருக்கிறதுனால சாண்டிங்கை போட்டே நம்ம ட்ரெயினை வந்து எடுத்துகிட்டு போவோம். இன்னும் 150 யார்டு தான் நம்ம போனோம். எதனாலன்னு தெரில, ட்ரெயினுடைய ஒரு பவரே கம்மியான மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பிரேக்கிங் பவர்லேருந்து கம்ப்ளீட்டாக பிரேக்கிங் பவரும் கம்மியான மாதிரி இருக்குது. இப்போ நான் கிட்டத்தட்ட 40% த்ராட்டல் வச்சுருக்கேன். ஆனால் ட்ரெயினால் ஸ்பீட் எடுக்க முடியல. மேபி அந்த உராய்வு இல்லாததுனால வந்து இந்த பனி அதிகமான பனி இருக்கிறதுனால உராய்வு இல்லாததுனால இப்படி இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ நான் பிரேக்கை வந்து போடுறேன். ஸோ ஐ திங்க் கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபுல் பிரேக் போட்டுடலாம். ஸோ ட்ரெயினுடைய ஃபுல் பிரேக்கை போட்டேன். டைரக்ட் பிரேக்கையும் அப்ளை பண்ணிடுறேன். ஸோ நான் இப்போ வந்து ட்ரெயினை வந்து அன்கப்புள் பண்ணணும். திங்க் அதை எங்கே அன்கப்புள் பண்ணணும்னு தெரில. நம்ம போய் அன்கப்புள் பண்ணுவோம். ஐ திங்க் இந்த டைமில் நான் வந்து இது ஆன் பண்ணி வச்சிடுறேன். கோர்ஸ் நம்ம இங்கே அன்கப்புள் பண்ண போகிறது கிடையாது. நீங்கள் பார்க்கலாம், இந்த பனி பாருங்கள் கைஸ் எந்தெந்த இடத்துலலாம் இருக்குது அப்படின்னு. கொஞ்சம் தூரம் தள்ளி போய் தான் கொஞ்சம் 17 பெட்டிகளை அன்கப்புள் பண்ண சொல்கிறாங்க. பனியில் நடந்து போயிட்டுருக்கோம். நீங்கள் பார்க்கலாம் மேலே அந்த ஸ்னோ எப்படி கீழே விழுது அப்படின்ட்டு. நம்மக்கிட்டே டார்ச் லைட் இருக்குது, நம்ம அடிச்சுட்டே போவோம். இதுதான் நம்ம டார்ச் லைட்டு. இப்போதைக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வேகமாக போகலாம் கைஸ். ஸோ ரைட்டு, இதுதான் இந்த பெட்டியா இல்லை இதுக்கப்புறமா இருக்கிறது போல் இருக்குது.
இல்லை கைஸ், நம்ம தள்ளி போயிட்டோம் கைஸ். நான் முன்னாடி காமிச்சது தான் அன்கப்புள் பண்ணோம், விச் மீன்ஸ் இது தான். ஓகே, இது மேலே தான் ஏறி இருக்கேன். ஓகே, அன்கப்புள் பண்ணிட்டேன். ரைட், இப்போ நம்ம ட்ரெயினை திருப்பி முன்னாடி எடுக்கணும் போல இருக்குது. ஸோ இதை மட்டும் எடுத்தது போய் இன்னொரு இடத்துல எடுக்கணும் போல இருக்குது. வாங்க நம்ம வேகமாக ஓடுவோம். இப்போ ஐ திங்க் 2 கூட்ஸ் ட்ரெயின் நடுவில் இருக்கிறதுனால அந்த பனிப்புயல் நம்மளை பெருசாக தாக்கலன்னு நினைக்கிறேன். ஓகே, ஐ திங்க் இப்போ நம்ம வந்து ஓகே ட்ரெயினை இன்னும் கொஞ்சம் முன்னாடி எடுத்துகிட்டு போனோம். ஐ திங்க் நம்ம இந்த மாதிரி ஷண்டிங் ஆப்ரேஷன் பண்ணும்போது இதுக்கு ஒரு செட் ஆஃப் லைட்ஸ் இருக்குது கைஸ். இதுக்கு வந்து நம்ம ஜஸ்ட் இந்த லைட்ஸ் மட்டும் தான் போடணுன்னு இருக்குது, மார்க்கர் சொல்லி. ட்ரெயின் பெருசாக கிளம்புற மாதிரியே தெரியலையே. ஐ திங்க் இந்த ரைட் இப்போ கிளம்புன்னு நினைக்கிறேன். மூவ் ஆகலை சுத்தமாக. இது ரிலீஸ் பண்ணால் முட்டேன்னா ரிலீஸ்லாம் இருக்குது எல்லா பிரேக்ஸும். கைஸ் ரொம்ப இதுவாகி தான் மூவ் ஆகுது, இன்னும் கூட ஆகலை கைஸ். நீங்கள் ஏதாவது பிரேக் ஏதாவது போட்டானான்னு தெரில. ஐ திங்க் மேபி நான் அந்த ஏர் கம்ப்ரெஸரை ஆஃப் பண்ணது தான் வந்து மேபி காரணமாக இருக்குமோ. அங்கே ஒரு ஏர் கம்ப்ரெஸர் இருந்துச்சு, அதை ஆஃப் பண்ணது தான் அந்த ஸ்பீடு கம்மியானதுக்கும் பிரேக் பிடிக்காமல் போனதுக்கும் காரணமாக இருக்குமோ. எனக்கு இப்போ தோணுது கைஸ், அது இவ்வளோ நேரம் நான் ஓட்டு வந்துட்டேன், இப்போ தோணுது அதுதான் காரணமாக இருக்குமோன்ட்டு. ஓகே, பிரேக்கை போடலாம். ரைட், ஓகே, நம்ம ஸ்பீடிங்க்கு பார்க் போயிருக்கு. ஓகே கைஸ், இதுதான் இந்த வீடியோவோட எண்டு. நான் வந்து இப்போ இருங்க, இந்த லோக்கோமோட்டிவ் நீங்கள் பார்க்கும் போதே நம்ம வந்து என்ன பண்ணலான்னா இந்த லோக்கோமோட்டிவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். அந்த வேலையை நம்ம பார்ப்போம். ஓகே, இதை ஆஃப் பண்ணியாச்சு. அண்ட் இதையும் நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ட்ரெயினுடைய ஓகே கேஸ் நம்ம அதை இறக்கியாச்சு. அண்ட் இப்போ நம்ம வைப்பரையும் ஆஃப் பண்ணிட்டோன்னா ட்ரெயினை வந்து கம்ப்ளீட்டாக ஷட் டவுன் பண்ணிடலாம். ஓகே, நம்ம வைப்பரையும் ஆஃப் பண்ணியாச்சு. அண்ட் சாரி கேஸ், என்னுடைய இதை நியூட்ரலில் போட்டு இதை வேறு எடுத்துடணும். ரைட், அதை எடுத்தாச்சு. இங்கே சிக்னல் லைட்ஸ் இருக்கும், அதை வந்து நம்ம வந்து வார்னிங் யூஸ் பண்ணி வச்சுருவோம். ஸோ விச் மீன்ஸ் ரைட், லைட்டையும் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு நிமிஷம் லைட் ஆன் பண்ணிட்டு இந்த இதை ஆஃப் பண்ணி விட்ருவோம். அண்ட் இதையும் ஆஃப் பண்ணி விட்ருவோம். ஓகே, ட்ரெயினை வந்து கம்ப்ளீட்டாக ஷட் டவுன் பண்ணியாச்சு. ஐ திங்க் இன்னும் கூட நம்ம இந்த பார்க்கிங் பிரேக் அப்ளை பண்ணிட்டு ஓகே நம்ம இறங்கியாச்சு. ஸோ கைஸ், இதுதான் நம்ம இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம பண்ணியாச்சு. ஒரு
ஒரு பயங்கரமான ஒரு பனிப்புயலில் இந்த ட்ரெயின் நம்ம ஓட்டு வந்திருக்கோம். அந்த கண்ணாடியை பாருங்கள் கைஸ், அதுவே நமக்கு காட்டுது. ஸோ எது எப்படி இருந்தாலும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன், இந்த பனியில் இந்த ட்ரெயினை ஓட்டினது அப்படின்றது. பட் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக தான் எனக்குமே இருந்துச்சு. அடுத்து நம்ம வேறு எந்த ட்ரெயினை ஓட்டலாம் அப்படின்றத உங்களுடைய கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ட்ரெயினை ஓட்டினதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது எப்படி இருந்துச்சு அதையும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நான் கமலே சித்து. பாய்.